ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக நம்ம மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம கேரளா ஸ்பெஷல். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தேங்காய் சம்மந்தி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து ஒரு மாங்காய் வந்து சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து சின்னதாக சேர்த்துருக்கேன். சின்ன மாங்காய் எடுத்துருக்கனால ஒரு மாங்காய் முழுசாக வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் சரி, பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் சரி. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. சம்மந்தி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். ஸோ அது போல் அரைச்சிட்டு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாதம் சூடாக வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக இந்த மாங்காய் சம்மந்தியை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த சம்மந்தி வந்து பல்ஸ் மூடில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். மாங்காய் வந்து இந்த மாதிரி சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாங்காய் சம்மந்தி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.